எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு கத்தரிக்காய் மசாலா பண்ண போகிறேங்க. இது வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸு, பிரியாணி, ப்ளைன் சாதம், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கத்திரிக்காய் பாருங்கள், நான் இன்றைக்கி பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியிலனா கருத்து போயிடும் இல்லையா? அந்த கத்திரிக்காவை முதல்ல நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு பாதி அளவு கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கசப்பு கூட தெரியும். அதனால் வெள்ளை எள்ளே சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா படப்படான்னு வெடித்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலையை லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை இல்லை வறுக்கணுன்னா முதல்ல வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா எள்ளை நீங்கள் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு மேலே வதக்க வேண்டாம், ரொம்ப அப்புறம் வந்து குழஞ்சி போயிடும். அதனால் ஓரளவு இந்த மாதிரி கலர் மாறி வதங்கின உடனே இதையெல்லாம் எடுத்துட்டு அதே குக்கர்லேயே இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பட்டை, அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10 மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து கடுகு நல்லா பொரியணும். அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வாசனை வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா இதை அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடலாம். நல்லா வாசனை வருதுங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும்னு தேவையில்லை, அந்த கண்ணாடி பதத்தையும் தாண்டி வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். நீங்கள் இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி விழுது தான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு சேருங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் காட்டமாக இருக்கும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சமாக நான் வந்து கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்து அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து குக்கரில் அடி பிடிக்கும். நல்லா இது வந்து வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு அந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அது இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் கலர் நல்லா வரணும். அதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸ் ஒரு 200 ml அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அது நல்லா அந்த மசாலாவில் வந்து இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. கொதிக்கும் போதே உங்களுக்கு எண்ணெய் அப்படியே லேசாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை சேர்த்துடலாம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மசாலாவில் கலந்து விடணும். நம்ம போட்ட தண்ணியெல்லாம் ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு பார்த்தீங்களா? இப்போது அந்த கத்திரிக்காய் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். அந்த புளி தண்ணியை முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 200 ml அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும், இல்லைனா திக்காக எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்க போகிறேன். அதனால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சோம்ல எள்ளும் வேர்க்கடலையும், அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிருக்கேன். அரைச்சி அந்த கலவையை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரமும் செக் பண்ணிக்கோங்க.
உப்பு பத்தலைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைனா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இனிமேல் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி அந்த கிரேவியோடைய மிக்ஸ் ஆயிரும். நல்லா ஒரு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போது திறந்து பார்க்கலாம். பாருங்களேன், என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. பார்க்கவே அப்படியே சாப்பிட்ணும் போல் ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா. இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே நம்ம எது உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்களோ அதோட சாப்பிட்லாங்க. தோசை, இட்லி எது கூடனாலும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.